தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டில் கூட்டம் கூடுற கூட்டம் அது முழுவதுமாக ஓட்டு வங்கியா மாறிடும் நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் வந்தாதான் தெரியும். இந்த மாநாட்டுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டான் ஒரு தம்பி, பேனர் வைக்கும்போது இறந்துருக்கான் பாவம், 19 வயசு பையன். தெரியுதுங்களா? அவங்களோட கட்சியோட தொண்டர்கள் 19, 18, 16, 5, 14, 13. என் பையன் வந்து 5 வயசு விஜயோட ரசிகர். ஓட்டு போட முடியாது. அதாவது மாநாடு நடத்துறாங்க, அது அவ்வளவு பேர் வந்தாங்க, இத்தனை பேர் வந்தாங்க. உன்னை நம்பி உள்ளூருக்குள்ளேயே எவனும் சேர் கூட கொடுக்கல. உங்க அணில் கொஞ்சம் உடச்சு தரமட்டமாக்கலான்னு கேரளா போய் எடுத்துட்டு வர இந்த சேர்ல திரும்ப போயிருமா? திமுக எதிர்க்கணும்னு சொல்லிட்டாரு விஜய். உடனே திமுக தெரியல, திமுக தெரியல, திமுக தெரியல, திமுக விரோதி மாதிரி பார்த்துட்டு போயிட்டு அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு புரிதல் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது. எந்த இடத்துலையாவது உங்கள் கொள்கை தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குறீங்களா? எதுக்கும் கிடையாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை எதிர்க்கிறேன், அந்த கட்சியை எதிர்க்கிறவரை நீங்க என்ன பண்ணணும்? அந்த கட்சியை எதிர்க்கிறவன் இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, எத்தனை போராட்டத்தை ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு. அவர் தலைமையில ஒரு போராட்டம் நடந்துச்சு. மொத்தமாவே அதான். நேற்று வேல்முருகன் அவர்கள் சென்னையில பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் பண்றாரு. வட இந்தியர்களுக்கு வடநாட்டவனுக்கு வந்து இங்கு உரிமையை கொடுக்க கூடாது அப்படின்னு போராடுறாரு. நீதி விசாரணை வேணும், ஐநா சபை நீதி விசாரணை வேணும் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு சொல்லி போராடுறாரு. ஈழத்தமிழர்களுக்கான அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அது எத்தனை மணி நேரம் பேசினார் தெரியுங்களா? அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா கொள்கை ரீதியா தாவே காலத்துல பேசிருக்க முடியுமா? அண்ணா உருவாக்கிய கட்சி திமுக இருக்கு. ஆமா, திமுகவுடைய தலைவர் அவர். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக இன்னும் லைவ்ல இருக்கு. அதிமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர். அடுத்த கட்சியினுடைய தலைவர்களை எடுத்துதான் அரசியல் பண்றாங்க. வழி கிடையாதுல்ல. விஜய்க்கு என்ன தெரியும்? வேல்முருகன் ஒத்த வரீங்களான்னு சவால் கொடுத்தாரு, வரல. இனி வருவார்னு கூட பார்க்கலாமா? வேல்முருகன் ஒத்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. என்னங்க, வேல்முருகனை வந்து நேரில் உட்காந்து ஒரு கேள்வி கேட்டாரா விஜயனால பதில் சொல்ல முடியுமா? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் சதா நாடார் இணைந்திருக்கிறார். பேசலாம். நான் ஒரு பேட்டிலையும் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சதாவோட நான் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்டியில இருந்தாவது அதுக்கு நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோமே. நீங்கள் நாடார்னு சொல்லுங்க. ஆமாம், சாதி பேரை பின் வைப்பது அப்படிங்கிறத கடந்து வந்தாச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படிங்கிறது ஒரு பேட்டிலையும் நான் வந்து என்னோட அடையாளத்தை வந்து என்னைக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க சதா நாடார் நமக்கான அடையாளம் அப்படின்னு நினைக்கிறீங்க. எங்க சமுதாயத்துக்கான ஒரு அடையாளம் சார்ந்த போராட்டங்கள், கொள்கை பயணம், வாழ்க்கை கொள்கை பயணமா போறது, நம்ம என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறத அதை அடைமொழியா வச்சுக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி சாதி தான் அடைமொழி அப்படிங்கிறத இல்ல. நமக்கு ஒரு வாழ்வுரிமை பிரச்சனை வரும்போது அரசியல்ல அங்கீகாரம் கிடைக்காத பொழுது நம்ம சமுதாயத்து பேரை இணைச்சிட்டு நம்ம சாமானியனா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடார் சமுதாயத்துக்கு கொங்கு மண்டலத்துல குரல் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த பேரை வச்சுக்கிறோம். இன்னைக்கு சதா நாடார்னா ஒரு ஜாதி சங்க தலைவர், ஜாதியோட சான்றோர் மக்கள் கழகத்தோட தலைவருங்கிற ஒரு கோட்பாடு தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ கொள்கை தலைவர்களோட நான் பயணிச்சிருக்கேன். அண்ணன் வேல்முருகன் கூட நான் 5 ஆண்டு காலம் நான் மாவட்ட செயலராக இருந்திருக்கிறேன். தொண்டனா போய் இளைஞர் அணி செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் போராட்டம்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது அரசியல் ஆசான் அண்ணன் வேல்முருகன் தான். அந்த மாதிரி சூழலில் இருக்கும் பொழுது அப்போவும் நான் என்ன நாடார் சமுதாயமாக தான் நான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் என் பேர் வந்து அப்போ வந்து சதீஷ்குமார் தான். நான் ஜாதி கட்சி எப்போ ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்து என் நாடார் சமுதாயத்தை வெளியே கொண்டு வரணும்னா முதல்ல என் பேரில் நாடாரை சேர்த்திக்கணும்னு சொல்லிட்டு தான் என் பேர் சதா நாடார்னு வெறும் சதாவாக இருந்து சதா நாடாராக நான் மாறினேன். ஓகேங்களா? அந்த சமுதாயம் நல்ல வளர்ச்சி ஒரு சமுதாயமா தான் இருக்கு அப்படிங்கும்போது கரெக்ட். அரசியல் அங்கீகாரம் இல்லையில, அதை யோசிங்க. அரசியல் அங்கீகாரம் நாடாருக்கு எங்க இருக்கு? தென் மாவட்டங்கள்ல இருக்கு. அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, மாவட்ட செயலராக இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் 11 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திலேயாவது மாவட்ட செயலர் நாடாருக்கு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஒரு சமுதாயம் மட்டும்தான் அங்கே மாவட்ட செயலராக இருப்பாங்க. எல்லாமே அதிமுகவில். இப்போ திமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அது கொஞ்சம் மாறி வருது. எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி அவர்கள் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பொறுப்புகளை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் பணி மூலியமாகவும் செயல்பாட்டு மூலியமாகவும் தான் அதை பெற முடியும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கு. ஏற்பாடுகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் மட்டுமே தாவேக்காவை வந்து வீழ்ச்சியடை செய்து விடுமா
அப்படிங்கிறது இருக்குல்ல. ஓட்டு போட வர்றவங்க ஒரு விஜய்க்காக போடுறவங்க, விஜய்க்காக கூடுற கூட்டம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மட்டுமே அதை வந்து திருப்பி அனுப்பி விடுமா? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாநாட்டுல கூட்டம் கூடுற கூட்டம் அது முழுவதுமாக ஓட்டு வங்கியா மாறிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் வந்தா தான் தெரியும். தேர்தலை சந்திக்காத நம்ம எதையுமே யூகிக்க முடியாது, நிர்ணயிக்க முடியாது. ஆனா இப்ப விழுப்புரத்துல நடந்த மாநாட்டுக்கு யார் யார் வந்திருப்பாங்க நீங்க நினைச்சீங்க? விசிகால் இருக்கிற முக்காவாசி பேர் ரசிகரா விஜய்க்கு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனா ஓட்டு மட்டும்தான் இருக்காங்க. இல்ல எல்லா எல்லா கட்சியிலுமே கட்சியிலுமே ரசிகர்கள் இருக்காங்க. ஆமா. அவங்க எல்லாம் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஒழிய, இப்ப விசிகால் இருக்கிற விசிகாவுக்கு தான் ஓட்டு போடுவான். நடிகரா போய் ரசிகனா போய் பார்க்க செய்வான். ஆனா வந்து ஓட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கூட்டம் அதிகமா கூட்டணும். உங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கு. ஆனா அங்க மாநாட்டுக்கு ஒவ்வொரு முறை விஜய் அவர்களை பார்க்க வரும்போதும் சரி, அந்த கட்சி சார்பான நிகழ்ச்சிகளுக்கு வரும்போதும் சரி, இந்த மாநாட்டுக்கு நேற்றுல இருந்தே வந்து குவிய தொடங்கிட்டாங்க. அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. விஜய் அவர்கள் தான் 26 முதலமைச்சர், எங்க விஜயனா எங்க முதலமைச்சர் வேட்பாளர், அவரை நாங்க வெற்றி பெற செய்யாம விட மாட்டோம், நாங்க தூங்கவே மாட்டோம். விஜய் தவிர வேற யாரு உங்களுக்கு தெரியும்? ஒரு 4 பேர் சொல்லுவீங்க. யாரை சொல்லுவீங்க? ஆதவ அர்ஜுனா சொல்லுவீங்க, ராஜமோகனை சொல்லுவீங்க, வேற ஒருத்தர் சொல்லுவீங்க. மாவட்ட செயலர் ஒருத்தர் பேரை சொல்லுங்க. இந்த ஏரியா மாவட்ட செயலர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். மாவட்ட செயலர் சரி விடுங்க. உங்கள் தொகுதியில் நீங்கள் இருக்கிற பகுதியோட மாவட்ட செயலர், விஜயோட மாவட்ட செயலர் யார்? இல்லை, எங்கள் பகுதியில் ஆக்டிவாக இல்லை. உங்கள் பகுதியில் மட்டும் இல்லை, எங்கேயுமே சமூக வலைதளம் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. விஜயே ஆக்டிவாக இல்லை, தலைவரே ஆக்டிவாக இல்லை. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தலைவரே ஆக்டிவாக கிடையாது. இல்லை, நம்ம பொது வெளியில் 19 விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன சொல்றது, அறிந்த முகமாக ஃபெமிலியரான ஃபேஸஸா இல்லாம புதுமுகங்களா, ஒவ்வொருத்தருமே புதுமுகங்கள். அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை விஜய் அவர்களை தாண்டி புசி ஆனந்த் அவர்களும் சரி, ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்களை தவிர அனைவருமே புதுமுகங்கள். அப்படி இருக்கும்போது அவங்க ஃபெமிலியர் ஃபேஸா இருக்க வாய்ப்பில்லை. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள், விஜய் அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கு. அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு 5-6 நபர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கு. 2ஆம் நம்பர் தொழில். ஓகேவா? இதை நீங்க வைக்கிறீங்க. 1000 விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அந்த செயல்பாட்டாளர்களா இருக்கக்கூடியவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்களே. அதை கடந்த மாநாட்டிலையும் பார்த்தோம், இந்த மாநாட்டிலையும் பார்க்குறோம். அவ்வளோ அழகா கூட்டிட்டு வராங்க. அவ்வளவா கூட்டிட்டு வரவங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் வந்து எல்லாம் கொடுத்து ரிட்டர்ன் கூட்டிட்டு போய் அவங்க எந்த மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்களோ அந்த மாவட்டத்தை கொண்டு போய் விடுறாங்க சேஃபா. இடையில சில சம்பவங்கள் நடக்குது. கடந்த மாநாட்டில் 5 பேர் வந்து இந்த மாநாட்டுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டான் ஒரு தம்பி. பேனர் வைக்கும்போது இறந்துருக்கான் பாவம். 19 வயசு பையன். தெரியுதுங்களா? அவங்களோட கட்சியோட தொண்டர்கள் 19, 18, 16, 5, 14, 13. என் பையன் வந்து 5 வயசு விஜயோட ரசிகர் தான். ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரி வருத்தமடைய வேண்டிய விஷயம். உண்மையாலுமே சொல்றேன், இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கடந்த பேட்டிகள்லாம் கூட நான் சொன்னேன். இந்த போன மாநாட்டில் 5 பேர் இறந்தாங்க, எந்த நிதியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஆனால் இந்த மாநாட்டில் அந்த உயிரிழப்பு எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறத விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தை பசங்க, சின்ன சின்ன பசங்க இந்த ரைட் பண்ணிட்டு போகிறது, பைக்கில் வேகமாக போகிறது, அதனால ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாநாட்டுக்கு வர்றவங்கள சொல்கிறேன். ஆனால் எந்த பாவம் 19 வயசு பையன், வாழ வேண்டிய பையன், இந்த மாநாடு அரசியல் அவனுக்கு முக்கியமா? இப்போ சிந்திச்சு பாருங்க. இப்போ முதல்ல நல்லா படிக்கணும் பையன். அதை படிக்கிறத விட்டுட்டு இந்த பேனர் கட்டுற வேலையை போய் பார்த்துட்டு அங்கே போய் மின்சாரம் தாக்கி இறந்துருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு இரங்கல் தெரிவித்தாங்களா கட்சி சார்பா? எதுவும் கிடையாது. ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அது அவ்வளவு பேர் வந்தாங்க, இத்தனை பேர் வந்தாங்க. உன்னை நம்பி உள்ளூருக்குள்ளேயே அவனுக்கு சேர் கூட கொடுக்கல. உங்கள் அணில் கொஞ்சம் உடச்சி தரமட்டமாக்கலான்னு கேரளா போய் எடுத்துகிட்டு வர, அந்த சேரில் திரும்ப போயிருமா? ஒவ்வொரு சேருக்கும் ஒவ்வொரு ஆள் போடணும். அப்பதான் அந்த சேரை காப்பாற்ற முடியும். இல்ல திமுக அழுத்தத்தால 5 ஒப்பந்தங்கள் போட்டிருந்தோம். நாங்க 2 லட்சம் சேருக்காக 5 பேர்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அதுல 4 பேர் வந்து சேர் தரமாட்டோம்னு மறுத்துட்டாங்க. திமுகவுடைய அழுத்தம் காரணம் இதுன்னு தாவேக்கனர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக இவர் ஒரு ஆளுன்னு மதிச்சு, தாவேக்கா ஒரு கட்சின்னு மதிச்சு இதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. ஏங்க, கூட்டம் எல்லாத்துக்கும் கூடும். ஒரு ஓட்டை கூட இழக்க நினைக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 15-20% வாக்குகள் வரும்னு ஒப்பீனியன்லாம் வந்தா கூட மாற்று வாக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 8-10% இல்ல 5-7% போனா கூட அதுவும் முக்கியம்.
ஆளுங்கட்சியா வரக்கூடியவங்களுக்கு அதுவும் ஆளுங்கட்சிக்கு அது முக்கியம். முக்கியம். அப்புறம் விஜய் அவர்களை எல்லாம் ஒரு ஆளா மதிச்சா இங்க அப்படின்னா இல்ல எப்படி அந்த அது? அழுத்தம் கொடுத்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கிறது, கரண்ட்டை புடுங்கிட்டாங்கன்னு சொல்றது, எதை எடுத்தாலும் திமுக குத்தம் சொல்லிட்டே இருந்துட்டு அவர் வீட்டுல தண்ணி வரலைன்னா அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றது, அவங்க வீட்டுல அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியா ஒரு சில்லறத்தனமான விஷயத்த தேவையில்லாம ஒரு புரிதல் இல்லாம சொல்லிட்டு இருக்கிறதா இவங்களோட தாவேகாவோட வேலையை வச்சுட்டு இருக்காங்க. என்ன திமுக எதிர்க்கணும்னு சொல்லிட்டாரு விஜய், உடனே வந்து அவங்க தொண்டர்கள் இருக்கட்டும், கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் திமுக சரியில்லை, திமுக சரியில்லை, திமுக சரியில்லை, திமுக விரோதி மாதிரி பார்த்துட்டு போயிட்டு அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு புரிதல் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது. எந்த இடத்துலையாவது உங்கள் கொள்கை தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறீங்களா? எதுக்கும் கிடையாது. நீங்கள் காமராஜருக்கு திருச்சி சிவா பண்ணினதுக்கு பேசுனதுக்கு நீ உண்மையாலுமே திமுகவை எதிர்க்க மாதிரி இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். காமராஜருக்கு கண்டிப்பா வாழ்த்து. இல்ல ஒன்னு சொல்லிடுறேன், அவர் வந்து சொன்ன விஷயம் அது உண்மையா போயோ அவருக்கு நற்பெயர் களங்கம் விளைவிக்கும் விதமா உண்மைங்கிறது. காமராஜர் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்லயே நினைவு சின்னமா அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த வீட்லயே வந்து இன்னும் இருக்கிறது. ஏசி வந்து இருந்தது இல்லைன்னு சொல்லல, அது உபயோகப்படுத்தினாரா உபயோகப்படுத்தல, அந்த கடைசி காலத்துல உபயோகப்படுத்தல. இது ஒரு பெருசா பேசலாமா? காமராஜருக்கு ஒரு பேரை அவர் என்ன சொன்னாரு? காமராஜர் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார், கருணாநிதி அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. காமராஜர் அவர்கள் மீது கருணாநிதி அவர்களுக்கு இவ்வளவு பற்று இருந்தது, அவர் உடல்நிலை மீது இவ்வளவு பற்று இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் அதை சொல்றாரு. காமராஜர் வந்து ஏசில வாழ்ந்தார், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படியெல்லாம் அவர் சொல்லல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திருச்சி சிவா பேசணும் தவறு, நாடார் சங்கங்கள் நான் உட்பட போராட்டங்களை முன்னெடுத்த, நான் கூட்டணியில் இருந்தாலும் கூட காமராஜர் தனிப்பட்ட நபர் திருச்சி சிவாவை கண்டிச்சு போராட்டம் பண்ணேன். நான் என்ன எதிர்கட்சி தலைவரா இருந்தா கூட அவர் போகிற இடங்கள்ல அவருக்கு வந்து சிரமங்கள் இருக்கு, உடல் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கருணாநிதி அவர்கள் அவர் பேச போகிற இடங்கள்ல எல்லாம் ஏசி வசதி செய்து கொடுக்குமாறு என்னை கேட்டார். அவ்வளவு பண்பும் அன்பும் அவர் மீது வைத்திருந்தார் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இதுல என்ன தவறு? நான் என்ன கேட்கிறேன், திருச்சி சிவாட்ட சொன்னது கருணாநிதி அவர்கள் சொன்னார்னு சொன்னார், கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னா, கருணாநிதி அவர்கள் சொல்வதே பொய்யுங்கிற. இருக்கும்போது யாரும் சொல்லலை. அவர் உயிரோடு இருக்கும்போது இதை சொல்லியிருந்தாருன்னா காமராஜர் ரிப்ளை பண்ணியிருப்பார். அவர் இல்லாத போது தான் இந்த விஷயத்த நம்ம. அப்போ காமராஜர் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் அவருடைய நினைவு இல்லம்னு வச்சிருக்கிற வீட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஃபேக் செட்டப் அப்படின்னு சொல்லி இல்ல கடைசி அதுங்க அது ஒரு பெரிய விஷயம். இதை அவங்களே ஏத்துக்கறாங்க, நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? காங்கிரஸ் கட்சியினரே ஏத்துக்கறாங்க, நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? அவர் ஏசி இருந்திருக்கலாம், அவர் கடைசி காலத்துல வீட்ல உபயோகப்படுத்திருக்கலாம். ஒரு முதலமைச்சர் அதோட தவறு கிடையாது. ஆனா அது ஒரு பெருசா எதுக்கு இந்த பொருட்படுத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்கறேன். பெருசாலாம் ஒண்ணும் பேசப்படல சார். இது பெருசாகப்பட்டது, அரசியல் ரீதியா இது பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. சரி, அது கொள்கை தலைவருக்கு பெரியாரை பத்தி, பெரியார் வந்து கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு லிஸ்ட்ல ஒரு 5-6 பேர் வச்சிருக்காங்க. பெரியார சீமான் அவர்கள் வைக்காத விமர்சனமா, அசிங்கப்படுத்தாத எவ்வளவு எங்க விஜய் அவர்கள் எங்க? அதைத்தான் சொல்றேன், ஏன் வரமாட்டேங்கிறாரு தான் கேட்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை எதுக்குற, அந்த கட்சியை எதுக்குறவரு நீங்க என்ன பண்ணணும்? அந்த கட்சியை எதுக்குறவன் இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு. அவர் தலைமையில ஒரு போராட்டம் நடக்குது. 3 நிமிஷம் போராட்டம் மொத்தமாவே அதான், மொத்தத்துக்கு அந்த 3 நிமிஷம் போராட்டம் தான். இன்னைக்கு நேத்து வேல்முருகன் அவர்கள் இதே சென்னையில பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் பண்றாரு. வட இந்தியர்களுக்கு, வடநாட்டவனுக்கு வந்து இங்க ஓட்டு உரிமையை கொடுக்க கூடாது அப்படின்னு போராடுறாரு. நீதி விசாரணை வேணும், ஐநா சபையில் நீதி விசாரணை வேணும் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்குன்னு சொல்லி போராடுறார். ஈழத்தமிழர்களுக்கான அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அது எத்தனை மணி நேரம் பேசினார் தெரியுங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அவர் திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கார். அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா கொள்கை ரீதியா யாராவது இந்த தாவேக்கால் இருக்கிறவங்க பேசியிருக்க முடியுமா? 3 நிமிஷத்துல பேசி கலைஞ்சிட்டு போயிட்டான். நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் இதே சென்னையில். வேல்முருகன் கட்சிக்காரங்க அத்தனை பேர் வந்து கொள்கை ரீதியாகவும் பிடிப்போட வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க எந்த இடத்துலையும் தாவேக்கா சார்ந்த கட்சிகள் இந்த திமுக எதிர்த்து எந்த போராட்டத்தையும் பண்ணாதவங்க, ஆனா வலிமையா எதுக்குறேன்னு சொல்றாங்க. சமூக வலைத்தளம் மட்டும்தான் வலிமையா எதுக்குறாரா? பனையூரில் உட்காந்து வீட்டுக்குள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு. தாவேக்கா கட்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடத்திட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ள அரசியல் பண்ண முடியும்? எத்தனை போராளிகளை நீ வீட்டுக்குள்ள கூட்டு வர வச்சு அவங்களுக்கு தூய்மை பிள்ளையார் இடத்த பார்க்குற கூட போக வக்கு இல்லை.
அவங்களவே கூப்பிட்டு நீ இல்ல வீட்டில் வச்சு அலுவலகத்துக்கு பேசுகிறேன் அழைச்சு ஆறுதல் சொன்னாரு. நான் உங்களோட தோளோட தோள் நிக்கிறேன். ஃபோன்லேயே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நேரில் ஒரு 10 பேர்த்த வர வச்சு சொல்லணும். ஏங்க ஒரு அரசியல் நாலேஜ் நான் இருந்திருந்தா வந்தா ஒரே ஒரு கூட்டம் விஷயம் கூடும், இடைஞ்சல் ஏற்படும்ன்றாரு. கரெக்ட். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கேன்னு வைங்க, எனக்காக ஒரு கூட்டம் இருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, நான் அரசாங்கத்தை எதுக்குறேன், இந்த அரசை எதுக்குறேன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல நான் போய் இடத்துல நின்று போராட்டத்தவங்க கூட நின்னேன்னா அது எனக்கு பலம் தானே, என் கட்சிக்கு பலம் தானே. விஜய் அவர்களே வந்து நேராக வந்துட்டார், பயங்கர கூட்டம், தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருச்சு, மெட்ராஸு எங்கேயும் நகர முடியல அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மீடியா வந்து போட்டு போட்டு காட்டுவாங்களே விஜயை. நான் சொல்கிறேன் அது உண்மை தானே, அது பலம் தானே, மிகப்பெரிய பலம் தானே. குறை கொடுத்தாங்க, அது ஏன் பண்ணலைன்னா அரசியல் நாலேஜ் இல்லை, அரசியல் தெரியாது. எழுதி கொடுத்ததையும் சொல்லி கொடுத்ததையும் படிச்சு பார்க்க தானே போறீங்க மதுரை மாநாடு. ஆமாம், அரை மணி நேரம் பேசுவார், பார்க்கலாம். ½ hour பேச எங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும்ல. அவர் பேசுனது எல்லாமே தப்பாக தான் பேச போகிறார். அப்புறம் 1967 பற்றி பேசுவார், காமராஜர் தோற்கடித்த பற்றி பேசுவார், எம்ஜிஆர் ஜெயிச்சதை பற்றி பேசுவார். இந்த 2020 பேனர்ல அந்த என்ட்ரன்ஸ் இதில் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் வச்சிருக்காங்க. நான் அதை கூட ஏற்றுக்கலான்னு வைங்க. விஜயகாந்த் அவர்களை கட்டிப்பிடிச்ச மாதிரியும் அவர் தான் வந்து குரு மாதிரியும் வச்சிருக்காங்க. விஜயகாந்த் தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பு அண்ணா உருவாக்கிய கட்சி இல்ல, அங்கேயே ஒரு முரண் இருக்கே. அண்ணா உருவாக்கிய கட்சி திமுக இருக்கு. ஆமா, திமுகவுடைய தலைவர் அவர். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக இன்னும் லைவ்ல இருக்கு. அதிமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர். அடுத்த கட்சியினுடைய தலைவர்களை எடுத்துதான் அரசியல் வேற வழி கிடையாதுல்ல. விஜய்க்கு என்ன தெரியும், இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரோ, திமுகவை இது பண்ணி எப்படி ஜெயிச்சாரோ, அதே மாதிரி காமராஜர் எப்படி தோற்கடிக்கப்பட்டாரோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த மாநாடா. அந்த கண்டென்ட் தான் எழுதி வச்சுங்க, அதை பற்றி தான் பேச போறாரு. யாரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஆயிட முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்குவாரு. அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. அதே சமயத்தில் எழுதி கொடுத்தல எழுத்து பிள்ளை இல்லாமல் புஷியாக இருந்துட்டு எழுதி வாங்கிக்க சொல்லுங்க, மனப்பாடத்தை தெளிவாக பண்ணிக்க சொல்லுங்க. மனப்பாடம் தெளிவாக பண்ணிட்டு வந்து அந்த 1 கிலோமீட்டர் அந்த நடந்து போகிறதுல ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு ராம்பாங் விட்டு வாக்கு பண்ணிட்டு அந்த துண்டை தூக்கி போட்டாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி தோளில் போட்டுக்கிட்டு திரும்பி வந்து கிளம்பி போயிடுவார். இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளோ தூரம் பயங்கர பிரம்மாண்ட தண்ணி குழாயிலிருந்து எவ்வளவோ தண்ணி வசதியில் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். சேர் கிடைக்காம போய் பக்கத்து மாநிலத்தில் போய் வாங்கி கேரளாவில் போய் சேரை வாங்கிட்டு தான், அந்த சேரை அந்த ஆளுக்கு போகவே போகாது, அவனோட தொழிலே முடங்கி போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாநாட்டோட அவனோட தொழில் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அணில் குஞ்சு என்ன தாவும் குதிக்கும், ஏதாவது பண்ணும்ல. இன்னும் எந்திரிச்சு ராணுவ கட்டுப்பாட்டோடு நம்மளுடைய தொண்டர்கள், ராணுவ நிர்வாகிகள் ராணுவ கட்டுப்பாட்டோடு மாநாட்டிற்கு வந்துட்டு அதே போல வீட்டுக்கு போய் சேரணும், இது என்னுடைய அன்பு கட்டளை. அதே போல கர்ப்பிணிகள், பெண்கள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் மாநாட்டுக்கு வர வேணாம், வீட்டில இருந்தே டிவியில பாருங்கன்னு இவ்வளவு பொறுப்பா அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆனா வேலையை விட்டு வந்துடலாம், வேலை ஓனர் போக வேண்டாம்னு சொன்னாலும் வேலையும் வந்து ஓனர் பேச்ச கேட்டு சொல்றேன் கட்சி நடத்துவீங்களா? உங்க தொண்டர்கள் வந்து ஓனர் லீவ் கொடுத்தா வராதுன்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, புஷி ஆனந்த் வந்து சொன்ன விஷயம், போன மாநாட்டுக்கு வேலையை விட்டுட்டு நீ வீட்டை பார்க்காத வான்னு சொல்லி கூப்பிடுறேன். இந்த கும்பல்ல நம்பி எப்படிங்க இந்த வந்து ஏன் சார் வேலைங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்திற்கான வழி, வாழ்வியல நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாட்டுக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வரதுல என்ன ஆகி போயிட்டு, அப்ப உங்க தொண்டர்களுக்கு இதே அட்வைஸ் தான் கொடுப்பீங்களா? லீவு கொடுத்தா வா, லீவ் கொடுக்காதுன்னா வராத கட்சி இறந்துட்டானே, அது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய எல்லா அரசியல் கட்சி நிகழ்வுலயும் நடக்க கூடாது சார். ஆனா சம்பவங்கள் நடக்குது, எல்லா கட்சியிலயும் அப்படி நடக்கிறது இல்லை. இப்ப திருமாவளவன் விழுப்புரத்துல பொதுக்கூட்டம் போட்டா 4 லட்சம் பேர் வந்தாங்க, எத்தனை பேர் செத்துட்டாங்க நீங்க சொல்லுங்க பாப்பா? ஒருத்தரும் ஜாகலையே, யாருக்கும் எந்த ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்கலையே. அதுதான் இராணுவ கட்டுப்பாடு. இவர் வந்து அணில் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு கட்டுப்பாட்டில் வச்சுக்காம தன்னோட அணில் பெரிய அணில் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பானுங்க இந்த அணில் குஞ்சுங்க. அந்த பெரிய அணில் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு அரை மணி நேரம் கற்றுன்னு கத்திட்டு இருக்கோம். நான் இப்பவும் சொல்கிறேன், மிகப்பெரிய புலியும் சிங்கம் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் தமிழகத்தில் அரசியல் களத்தில். இந்த அணில் வந்து உள்ளே வந்து அடிபட போகுது, அதுதான் 2024 நடக்க போகுது. சரிங்களா? இல்லை திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம்னு பேசுகிறாரு. கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக எலெக்ஷன் வரும்போது அதாவது கருத்தியல் வாரே நடக்கும், அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ நடக்கும். இந்த மோதலுக்கு விஜய் தயாராகிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? திமுக ஒரு கண்டனத்தை ஒரு விஷயம், திமுக இது வரைக்கும் விஜய் அவர்களை பற்றி எதுவும் பேசலை. விஜய் அவர்கள் ஒரு கருத்து சொன்னால் திமுகவில் யாராவது வந்து பதில் கொடுக்குறாங்க, அந்த பதிலுக்கு விஜய் இருந்து மீண்டும் கருத்து வரணும். இதுக்கெல்லாம் மோதலுக்கு கருத்தியல் போருக்கு ரெடி ஆயிட்டாருன்னு எடுத்துக்கலாமா விஜய்?
வேல்முருகன் ஒத்தை இல்ல, கொத ஒரு நிமிஷம். ஒத்த வரீங்களான்னு சவால் இல்ல, இல்ல, கொடுத்தாரு, இல்ல. வரல. ஏங்க, இனி வருவார்னு கூட பார்க்கலாமா? வேல்முருகன் ஒத்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. என்னங்க வேல்முருகனை வந்து நேரில் உட்காந்து ஒரு கேள்வி கேட்டானா விஜய்னால பதில் சொல்ல முடியுமா? ம். எதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 10 வேல்முருகனை விட்டுருங்க, ஆளுமைகளை விட்டுருங்க, அந்த மாதிரி அரசியல் தலைவரை விட்டுருங்க. பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு ஊடகத்தில் இருக்கிற ஒரு 100 பேர் முன்னாடி விஜய் அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தெளிவாக சொல்லிட முடியுமா? இது வரைக்கும் நடந்திருக்கா? நடக்கலை. இனிமேல் எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் எப்படி நடக்குன்னு நான் சொல்கிறேங்க. இந்த மாநாடு முடியும், அது இன்னும் ஒரு ட்ரெண்டிங் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அதை பேசுறது அதெல்லாம் கட் பண்ணி போட்டு விட்டு சமூக வலைத்தளத்தில் பேச போகிறான். அவனுங்க செய்தி தொடர்பாளர்லாம் வந்து இப்படி இது மாதிரி ஊடகங்களில் வந்து மாநாடு பயங்கரமாக நடந்துச்சு, இவ்வளோ கூட்டம் இப்படிலாம் பேசினார், அதெல்லாம் பண்ணாருன்னு நிறையா உங்கள் ஊடகத்தில் போகுது. தேர்தல் வரும்போது அந்த வண்டி ரெடி பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி போய் நின்று பேசிகிட்டு இருக்கா, அது மாதிரி நின்று பேசிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரத்தை, அந்த அரை மணி நேரம் 1/2 hour என்ன எழுதி கொடுக்கலாம் அந்தந்த தொகுதியில் எழுதி பேசிட்டு வந்துடுவார். ஆனால் நீங்கள் தாவேக்கா பெரிய கட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. என்ன காரணம்னு சொன்னால், இது வரைக்கும் எந்த ஒரு அதிமுக அதிருப்தியில் இருக்கிறவங்க யாரும் தாவேக்காக்கு போல, திமுக அதிருப்தியில் இருக்கிறவங்க தாவேக்காக்கு போல, மற்ற கட்சியை சார்ந்து என்ன அரசியல்வாதிகளும் இதுவரை தாவேக்காக்கு போல. 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுற ஆதவ் அர்ஜுனா போயிருக்கார், வேற யாரு போயிருக்கா? அப்புறம் இந்த ராஜமோகன், அந்த சின்ன அதிமுக நிர்மல்குமார் போயிருக்கார். வேற ஒருத்தர் தானே போயிருக்காரு, எல்லாரும் போலயே. எது ஜெயிக்கிற கட்சி? இப்போ விஜய் அவர்களுக்கு கூட்டணி பெருசா வரும்னு எதிர்பார்த்து போனோம். நம்ம முதல்வரெல்லாம் எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு நினைச்சாங்க. எல்லாரும் கொம்ப சும்மா கிடையாது. திமுகங்கிறது பிராண்டு. திமுக காரெல்லாம் கடைசி நாள் அடுத்த நாள் காலையில் ஓட்டு போட போகிறாங்க பாருங்க, அது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவான். ஒவ்வொரு வீட்டோட கிச்சனுக்கு போய் பேசுவான், அண்ணா அக்கா மாமா மச்சான்னு, என்ன மாமா என்ன அப்படின்னு அப்படி பேசக்கூடியவன். இவங்க ரோட்டில் நின்று பேசிட்டு போனாங்க பாருங்க, ஓட்டு போட ஓட்டா மாறாது. அவனுங்களுக்குள்ளேயே இவன் 8ஆவது தூரத்தில் இருக்கிறான், விஜய் வந்து 8ஆவது இடத்துல இருக்கிறாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு பென்ஸ் காரில் ஒருத்தர் போகிறாரு, ஒரு BMW காரில் போகிறாங்கன்னா நடந்து போகிறவனுக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மையே வந்துடும். கரெக்டாக நம்ம அவங்களோட மிங்கிளாக இருக்கான வாய்ப்பே இல்லையில, அவர்கிட்ட போய் பேசுகிற கூட தயங்குவானா இல்லையா? அந்த இடத்துல தான் விஜய் இருக்கார். மக்களோட கனெக்ட் ஆகலை. மக்களோட கனெக்ட் ஆனால் தானே வேல்முருகன்ட்ட பொண்ணு இப்போ ஒரு 10 நிமிஷம் அண்ணன் வந்திருக்காங்கன்னா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுவார். அது மாதிரி தலைவர் இல்லையே. நீங்க இப்போ மக்கள் விரும்பும் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, அவ்வளோ கூட்டம் கூடுது. ஆனா நீங்க வந்து மக்களோட சந்திக்க மாட்டார், பல விஷயங்கள் இருக்கு, பல முரண்கள் இருக்கு. ஆனா எல்லாம் வந்து ஓட்டுக்களத்துல எடுபடுமா, இல்ல கண்ணை மூடிட்டு விஜய் விஜய் அப்படிங்கிற ஒத்தை முகத்துக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கறத அவரு விஜய் ஒரு தொகுதியில 2 தொகுதியில தான் நிக்க முடியும். அனைத்து தொகுதியிலும் நான் தான் நிற்பேன் அப்படிங்கிற வகையில தான் பிரச்சார இதையே வியூகத்தையே அமைச்சிருக்காங்க அப்படின்னு தாவேக்கால இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ விஜய் அப்படிங்கிறது ஒற்றை முகம் தானே. திமுகவோட பிராண்டு உதயசூரியன் சின்னம், கண்ணு எங்கேயும் போகாது. ஓட்டு போடும்போது டக்குன்னு போய் அதில் தான் குத்தும். புரியுதுங்களா? புதுசாக ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ரெட்டையிலையும் சூரியனும் அப்படி இருந்த கட்சிகள் தான். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்த நேரத்துல சரி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாயிடுச்சு. விட்டு வராங்களா அப்படிங்கிறது மக்கள் மனநிலை மட்டும்தான் இன்னும் புரியாத புதிரா இருக்கு. தேர்தல்ல தெரியும். தாவேக்கா பொறுத்தளவுக்கு தாவேக்கால இருக்கிற கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், 19 வயசில் இருக்கிறவன் இன்றைக்கி மாவட்ட பொறுப்புக்கு வந்துட்டான். எவன் பணம் இருக்குதோ அவனுக்குலாம் மாவட்ட பொறுப்பு. 5 லட்சம் இருக்குதா நீ ஒரு மாவட்ட செயலர் வாங்கிக்க, 10 லட்சம் இருக்குதா நீ மாவட்ட தலைவர், 8 லட்சம் 6 லட்சம் தான் இருக்கா இந்தா நீ மாநில சின்ன பொறுப்பு, ஒரு ஒன்றிய பொறுப்பு, ஒரு கிளை பொறுப்பு, அந்த மாதிரி பொறுப்பு. எந்த அளவுக்கு பணத்தை வாங்க முடியுமோ பணத்தை சேர்த்திட்டாங்க. இப்போ போஸ்ட் அடிக்கிறது இப்போ எல்லாம் ஓட்டுறது அந்த தொண்டர்கள் பண்ணுவாங்க. அப்புறம் 14, 5, 12, 13 இன்னைக்கு ஒரு போஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன். அந்த பையனுக்கு 14 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டி நகரில் பார்த்தேன் ஒரு போஸ்டர். புரியுதுங்களா? 14 வயசு தான் இருக்கு, அவனுக்குள்ள ஓட்டே இல்லை. அவன் போஸ்ட்டில் ஒட்டி வச்சுருக்காங்க, குழந்தை வரைக்கும் போட்டு வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஓட்டா மாறதுக்கு கவர்மெண்ட்டே அப்புறம் வாக்காளர் அட்டை இல்லாம எப்படி ஓட்டு போடுவாங்க? 18 வயசு ஆகாம வாக்காளர் அட்டையே வாங்க முடியாது. அவங்க ஓட்டை போட்டு, அதாவது மாற்று அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கு சார், ஒவ்வொரு தேர்தலுக்கும் இருக்கு. அந்த மாற்றுங்கிற இடத்துல பலர் கடந்து போயிருக்காங்க. இன்றைக்கு சீமான் இருந்தார். இந்த முறை மாற்று யாருக்கு போகுது, குறிப்பிட்ட மாற்று சீமானை தாண்டி விஜய்க்கு போகும் அப்படிங்கிறதுனால வெறுப்புல சீமானவர்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கார். இது வந்து எல்லா மூத்த பத்திரிகையாளர்களுமே அரசியல் விமர்சகர்களுமே சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். வகையினால நம்ம எதுவும் சொல்றோம் கிடையாது. இதை தாண்டி
சிறுபான்மையினர் வாக்குகளை நோக்கி தாவேகாவினர் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. சரி. அப்படிங்கும்போது அவங்க எந்த அளவுக்கு கள அரசியல் பண்றாங்கன்றத பொறுத்து தானே பார்க்க முடியும். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு இந்த விவாதம் ஏன் அதிகமா போயிட்டு இருக்குது, ஏன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோம். இதே போன எலெக்ஷன் MP எலெக்ஷன்ல ஏன் நிக்கல? அவங்க விருப்பம் சார். அதைத்தான் சொல்றேன். நின்றுந்தா இந்த விவாதத்துக்கு இத்தனை % ஓட்டு வங்கி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கலாமே, ஏன் நிக்கல? நின்றுக்கணும்ல. அதுக்கான எந்த முன்னேற்பாடும் பண்ணல. கேட்டால் இப்போதான் நான் கட்சி ஆரம்பித்தேன், நான் இப்போதான் நான் வருவேன், இன்னும் வருவார், இனிமேல் தான் போராட்டம் பண்ணுவார், இனிமேல் தான் எல்லாம் செய்வார்னா, கட்சி ஆரம்பித்து நீ வந்து ஒரு மக்களுக்கு பணியில் இல்லாத ஒரு ஆள், 4 புக்கு கொடுத்துட்டா சரியா போச்சா? நான் படித்தவங்களுக்கு ஒரு நீதி கொடுத்துட்டா சரியா போச்சா? நீ ஒரு நடிகருங்கிற ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டா நடிகரை பார்க்குறக்கு எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. அதுதான் சொல்கிறேன். நீ நடிகனாக இருக்க 25 வருஷம் காலம் பிடிச்சது. ஆனால் அரசியலில் மட்டும் சிஎம்மாக இருக்க ஒரு 2 வருஷத்தில் நீ சிஎம் ஆயிடணும்னு எப்படி முடியும்? அதுக்கு நீ ஒரு பெண்ணாக இருந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கு, வந்து நீ சிஎம் ஆயிருக்கலாம். இது தவறான விமர்சனமா? அது உண்மையான விமர்சனம். உண்மையை தான் நாம் சொல்கிறோம், தவறு கிடையாது. நாம் ஒரு குற்றச்சாட்டு நாம் சொல்லலை. பெண் என்பதாலேயே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க உழைப்ப போட்டிருக்காங்க. கட்சியில இணைந்து நட்பு காரணமாக இருந்திருக்கலாம், நடிகர் அறிமுகத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். கூடுற கூட்டம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்கன்னு சொன்னா அந்த கூடிய கூட்டம் வந்து அதற்கு துணை புரிஞ்சிருக்கலாம். அவங்களுடைய செயல்பாட்டின் மூலியமா தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஒரே வார்த்தையில நம்ம வந்து அது முடிச்சு. பதவிகள் யார் கொடுத்திருப்பாங்க? ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இவரால செயல்பட முடியுமா அப்படின்னா அது மிக பெரும் கொஸ்டின் மார்க் தான். பொறுத்திருந்து பார்க்க. பதவிகள் யார் கொடுத்திருப்பாங்க? செயல்பட்ட பிறகுதானே சார் பதவி. 47-50 வயசுல முதல்வர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தாவேகா பொறுத்தளவுக்கு எந்த கொள்கையும் இல்லாத ஒரு எந்த இடத்துலையும் போராட தெரியாத ஒரு முட்டாள் கூட்டம் தான் தாவேகா. அப்படி இருக்கும்போது தலைவர், அவரோட தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த இடத்துல அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு தற்குறியாக சொல்றத சொல்லி கேட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பொறுத்து பார்க்கலாம். அவர் சொல்றதை கேட்குறாரா இல்லை அவர் சொன்னதை இவங்கெல்லாம் கேட்குறாங்களா? செயல்பாட்டுக்கு வந்தாதான் தெரியும், கள அரசியலுக்கு வந்தாதான் தெரியும். செப்டம்பர்ல சுற்றுப்பயணம் போக இருக்காருன்னு சொல்றாங்க. பார்ப்போம், செயல்பாட்டுக்கு பிறகு பார்ப்போம், மாநாட்டுக்கு பிறகு பார்ப்போம், நாளை என்ன பேசுறாரு அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கணும். நன்றி, வணக்கம். நன்றி.